இப்போ மாங்கல்ய தாரணம்ங்கிற வைபவம் நடந்தது. அடுத்தது நமக்கு என்ன அப்படின்னா, மாங்கல்ய தாரணம் எடுத்து உணவுக்கு கிளம்பிடலாம் அப்படியே பழகிட்டோம். என்ன நடக்குது அப்படின்னா, சப்தவதின்னு பேர். இப்போ ஏதோ பிராமணாவை சுற்றி சுற்றி வந்தால் சடாரி எடுத்துன்னு சப்தவதின்னு பேர். இந்த 7 லோகம் சாட்சியாக நான் உன்னை ஆத்துக்காரியா ஏற்றுக்கிறேங்கிறது பேர். அம்மை மிதிச்சு அருந்ததி பார்க்கறதுன்னு சொல்லுவோம். இந்த அருந்ததி நட்சத்திரம்னா பொதுவாக எப்போ தெரியும்னா நைட்டு தெரியும் நட்சத்திரம். அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பெரியவா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சாயங்காலம் நைட்டு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம தான் இப்போ காலையில் மாற்றிட்டோம். எப்போ ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்னா, நைட்டு 7 மணி 8 மணிக்கு மேலே லக்னம் பார்த்து விவாகம் பண்ணி கல்யாணம் பண்ணோம். அதுதான் அருந்ததி நட்சத்திரம் பார்க்க முடியும். இப்போ என்னன்னா, வாரணமாயிரம் ஆண்டாள் எப்படி பாடினா, வாரணமாயிரம் சூரவளம் செய்து, அது நலுங்குன்னு பேர். ஆண்டாளும் பண்ணா தேங்காய் உருட்டி விளையாடுறாங்க நலுங்குக்கு. இப்போ நலுங்கு ஆறுது, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. पवनज स्तुति पात्र पावन चरित्र रवि सोमवर नेत्र रमणीय गात्र पवनज स्तुति पात्र पावन चरित्र रवि सोमवर नेत्र रमणीय गात्र पवनज स्तुति पात्र पावन चरित्र रवि सोमवर नेत्र रमणीय गात्र पवनज स्तुति पात्र पावन चरित्र रवि सोमवर नेत्र रमणीय गात्र आंडाळ कल्याण वैभोगमे रंगमन्नार कल्याण वैभोगमे श्रीशैलेन्द्रयाभात्रं दीपज्ञादिगुणानवं हिरेन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमुच्युतपदां जग्मरुग्म व्यामोहतुतिराणि तृणायमणे अस्मद्गुरोर्भगवतो सदेशन्दोः रामानुचरणशरणं प्रभक्ते मातापिता युवदेवस्तनय विबुधे शर्भं यदेव नियमेन वदन्यानमध्यसन्कल्पदे भगलाभिरामं श्रीमद्दङ्कृलं प्रणमामि मूर्धां भूतं सरसमगदाव्यपट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाह भक्ताङ्ग्रेण भरकालगिरीन्द्रमस्तां श्रीप्रसाङ्कुशमणिं பிரணதோஷ்மி நித்யம். அம்மா, இந்த பூ பந்தை தூக்கி போடுவேன். பூவை பிக்கக்கூடாது, கீழே போட்டுறக்கூடாது. ஒருத்தர் மேலே தூக்கி தூக்கி போட்டு விளாடணும், சரிங்களா? இந்த பூவை என்ன பண்ணக்கூடாது, பிக்கக்கூடாது, கீழே போடக்கூடாது, மாற்றி மாற்றி போட்டு விளாடுங்க. ஜெய் ஸ்ரீமன் நாராயணன். ஃபேன் ஓடின்னு இருக்கு, ஃபேனில் படாமல் பார்த்துங்க. இங்கே இருக்கிறவா இந்தாங்க, அந்த பக்கம் மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. மல்லினாள் தாமரமேல் ஆரணங்கனின் துணமே மல்லி நாடாண்ட மடமகள் மல்லியலால் ஆயர் குலவேந்தனாகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு பாரண மகேரம் சூழபாலம் செய்து நாரண நம்பினா டக்கின்னா நின்னதிரே பூரண பொற்கூடம் வைத்து பூரமெங்கும் தோரணம் நாட்டக்கம் நக்கண்டேன் தொழினான் பாரண மகீரம் சூழபாலம் செய்து நாரண நம்பிடா டக்கின்னா நின்னதிரே புராண பொற்கூடம் வைத்து பூரமெங்கும் தோரணம் நாட்டக்க நாக்கண்டேன் தோழினான் இந்தேரன் உள்ளிட்ட தேவர் கோலாமெல்லாம் வந்திருந்தென்னை மக்கள் பேசே மந்திரத்தேன் மந்திர கொடிவோ டத்தேமானமாலை அந்தரை சுட்டக்க நக்கண்டேன் தோழினான் மத்தாலம் கொட்டவ ரிஷங்கம் நின்னூதன் முத்தோடை தாமம் நீ தைதாழ்ந்த பந்தர்க்கில் மைத்தோணன் நம்பிம துஷோதன் வந்தன்னை கைத்தாளம் பட்டாக்க நக்கண்டேன் தோழினான் மத்தாலம் கொட்டவ இசங்கம் நின்னூத முத்தோடை தாமம் நீ தைதாழ்ந்த பந்தர்க்கு மைத்தோணன் நம்பிம துஷோதன் வந்தன்னை கைத்தாளம் பட்டாக்க நக்கண்டேன் தோழினா ஆயனுக்காகத்தான் கண்டகானவேனை வேயர் புகழ் விழிபுத்தோர் கோன் கோதேஷல்
தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயோணன் மக்களை பெற்று மகிழ்வாரே. கிரணாகே கிருத்தபதே சவிதராதிபத்தே பயஸ்வதிரந்திராஷாண அஸ்து ध्रुवादिशा विष्णुपत्यो राशेषाणो जगशोजामणोता बृहस्पतिर्माधरिष्वोण भाजुस्सन्द्वानावाता अभिनो गृणन्दो विट्टम्भो दिवो धरण पृथिव्या अस्येषाणो जगतो विष्णुपत्नी सूडिकुडतनाचार संभावना ஆயனுக்காகத்தான் கண்ட காணவேனை பேயர் பூகள் வில்லிபோ தோர்கோன் போதே சொல் தூய தமிழ் மாலை இறைந்தோம் வல்லவர் ஆயோணன் மக்களை பெற்று மகிழ்வரே. நான் வாத்தியம் வாசிக்கலாம், நார்மலா வாத்தியம் வாசிக்கலாம்.
நாதஸ்வரம் ஒரு நிமிஷம், நாதஸ்வரம் ஒரு நிமிஷம். 5 நிமிஷம் எல்லாரும் அப்படியே அமரலாம். ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் அமரலாம். பொதுவா எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் ஆண்டாள் ரங்கமன்னார் பகவான் மனமகிழ்ச்சியோடு நம்ம வேண்டுகிறதெல்லாம் கொடுக்கிற இடம் 2 இடம். ஒன்று கும்பாபிஷேகம், இன்னொன்று கல்யாண கோலம். அதில் ஆண்டாள் எப்படி தர்றாராம்? நாடு புகழும் பரிசினால் நன்றாக சன்மானமாக தருகிறாராம். ஒரு கலைஞர் வாசிக்கிறார், பாடுகிறார், அவருக்கு நம்ம சன்மானம் கொடுக்கிறோம். சன்மானம்னா என்ன? மதிப்பு கொடுத்து. அந்த மாதிரி இந்த ஆண்டாள் வைபவத்தில் கோலாகலமாக வந்திருக்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த சிங்காசனத்தில் அமர்ந்து வேண்டியதை எல்லாம் சன்மானமாக தருகிறாராம். நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாய்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வடிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று எல்லாத்திற்கும் சன்மானமாக நம்ம வேண்டியது எல்லாத்தையும் பிரார்த்தனையும் கண்கூடாக நமக்கு கொடுப்பதற்குத்தான் பகவானே வைகுந்தத்திலிருந்து இறங்கி வந்திருக்கார். அதனால் ஒரு 10 நிமிஷம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முறை இம்மாதிரியான கோலாகலத்தை எல்லாம் நாம் கண்டு கழிக்கிறோம். அதனால் எல்லாரும் கும்பிடலாம். எல்லாத்துக்கும் விருந்து ரெடியாக இருக்குது, ஆண்டாள் விருந்து. இதற்கு முன்னாடி ஒரு 3 நிமிஷம் எந்த ஒரு விழாவையும் செய்யணும்னா அதற்கு தனிமரம் தோப்பாகாது. முதலாக ஸ்ரீவில்லிபுத்தூர் போன போது ஒரு சொற்பொழிவிலும் நிறைய நாங்கள் இசையோடு ஆண்டாள் திருமணம் சொற்பொழிவு நடத்திட்டு வரும்போது திருப்பூர் நகரில் முதலாக பண்ணணும்னு ஒரு மனசில் ஆசைப்பட்டா போதுமா? எல்லாரும் ஒத்துழைக்கிற போதுதான் ஒரு வைபவம் சிறப்பாக நடைபெறும். இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருமே சொல்லால் பொருளால் மட்டும் இந்த கைங்கரிய சேவையினால் எல்லாருமே திருப்பூர் மாநகரில் கோதை வாழுமூரை கோவிந்தன் வாழுமூராக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக நடந்திருக்கின்றது. அதற்கு எல்லோருக்கும் இந்த ஆனந்த அனுபவம். தீக்குள் விரலை வைத்தாய் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்று ஆண்டாள் ஒருத்திதான் இந்த தேவனோடு ஜீவனோடு அந்த பரமனை தீண்டுகிற இன்பத்தை பெற்றாள். அந்த இன்பத்தை நம்ம எல்லாரும் பெறணும். வாழ்க்கையில் முதலாக கம்பர் சொன்னதை போல எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்த வேண்டும். திருப்பூருக்கு ஏற்பட்டிருக்கிற தொழில் சற்று தடுமாற்றத்தை சிரமத்தை நமக்கு நிச்சயமாக ரங்கமன்னார் தீர்த்து தருவார். உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை தருவார். வணங்குகின்ற பக்தர்களுடைய அடியார்கள் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அவ சொன்னா போன பிழையும் புகுதருவான் என்றடவும் தீயினால் தூசாகும். நம்ம தெரியாமல் எத்தனையோ தப்பு செஞ்சிருக்கலாம், இப்பவும் தெரியாமல் தப்பு செஞ்சிருக்கலாம், இனியும் ஏதாவது செய்ய நினைக்கலாம். இந்த 3 பிழைகளையும் ஆண்டாளையும் ரங்கமன்னாருடைய திருமண கோலத்தில் தரிசித்தால் பஞ்சு தீயில் பட்ட பஞ்சு போல பொசுங்கிவிடும். இது சத்தியம். அந்த வகையில் வாழ்விலே ஏற்பட்டிருக்கிற நற்காரியங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற தடைகளெல்லாம் நிச்சயம் நீங்கும். அதை கொடுப்பதற்குத்தானே அவர் வந்திருக்கிறார். இந்த கோலாகலமான வைபவத்தை மிகச்சிறப்பாக வைதீக முறைப்படி செய்து வைத்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ கண்ணன் பட்டாச்சாரியார் அவர்கள் முதல்ல பார்த்து சொன்னோன்னே, ராமகிருஷ்ணன் ரொம்ப நல்லா உங்கள் மனசு போல நான் வந்து பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார். கொடுத்த வாக்கு ஆண்டாள் முன்னால் கொடுத்தார். இது பரிபூர்ணமாக இன்றைக்கு நடந்திருக்கிறது. அவர்களுடைய குழுவினருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த விழாவில் 6 எத்தனையோ அத்தனை பேர்களும் இது ஸ்ரீவாரி ட்ரஸ்டை சார்ந்தவர்கள்.
அவ்வளவு பேரும் 2 நாட்களாக எங்களோடு உடனிருந்து இந்த வைபவத்தை தொண்டரடிப்படி ஆழ்வார்களாக இருந்து நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். மற்றும் கைங்கரியத்திலும் சங்கல்பத்திலும் கலந்து கொண்டு மிக பெரும்பாலானவர்கள் இந்த அற்புதமான ஆண்டாள் கல்யாணத்தை தரிசிப்பதற்கு தான் தரிசிப்பது மட்டுமல்ல, இவ்வளவு பேரையும் தரிசிப்பதற்கும் ஆதாரமாக இருந்தல் பசு ஒன்றுதான் வள்ளல் பெரும் பசுவாக மாறியதாம். எப்படி மாறியதாம்? கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டுவிட்டு வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்களாக மாறியதாம். இங்கே கைங்கரியம் செய்தவர்களெல்லாம் வள்ளல் பெரும் பசுக்கள் தான். அவர்களை மனமாற வணங்குகின்றேன். 2 புறத்திலும் இருக்கின்றவர்கள் அத்துணை பேரையும் அவர்களுடைய சார்பாக பொதுவாக இறைத்துவம் எப்படி வெளிப்படும் தெரியுமா? மூலாதாரத்திலே இருந்து 6 ஆதார நிலையிலே ஏறி ஆக்னியில் வெளிப்படும். இந்த ஆண்டாள் கல்யாணத்திற்கு 6 ஆதார நிலைகளாக இருந்தவர்களுக்கு ஆண்டாள் சன்மானம் மட்டுமல்ல, அவள் சூடி கொடுத்த மாலையையே கொடுக்க சொல்லி பணித்திருக்கிறாள். 6 ஆதாரமாக இருக்கின்ற அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படும். முதலில் அருட்செல்வர் ராம்ராஜ் காட்டன், எங்களுடைய உடன்பிறவாத மூத்த சகோதரர். அவர் எதை செய்தாலும் நல்லதற்கு ஆதாரமாக இருப்பார். அவர்களுடைய துணைவியார் அன்பு சகோதரி இந்த விழாவில் ஆண்டாளை போல பணி செய்தார்கள். எப்படின்னா, ஒவ்வொரு சீர்திருத்தத்தையும் பார்த்து பார்த்து அவர்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று 27 சீர்திருத்தங்களை தயார் செய்து, நாங்கள் ரங்கமன்னாருடைய பங்காளிகள் என்று சீர்திருத்தங்களை முறையோடு பெருமாள் கோயிலுக்கு அழைத்து சென்று அங்கிருந்து ரங்கமன்னாராக வந்து மிக அருமையாக ஆதாரமாக எனக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அந்த துணைவியார் திருமதி சுமதி நாகராஜ் அவர்களுடைய தம்பதியினருக்கு எங்களுடைய மனமார்ந்த என்ன மனசில் நினைச்சேன், திருப்பூர் நகருக்கு பண்ணணும், ஆண்டாளையும் ரங்கமன்னாரையும் வர வைக்கணும்னு மனசில் நினைச்ச அந்த சங்கல்பத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கு எல்லா நற்காரியங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிற சகோதர சகோதரி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அதை போலவே இந்த 2வது ஆதார நிலையாக இருந்தது பாலு எக்ஸ்போர்ட்ஸ் ஜெகதீஷ் அண்ணா, நம்முடைய நிர்மலா தம்பதியினர். ஏன்னா நான் ஆதார நிலைன்னு சொன்னது பெருமைக்காக அல்ல, ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிற போது 3 மாதங்களாக இதற்குரிய எவ்வளவோ நிலைகளிலே எனக்கு அது சவாலாகவும் நிறைய இருந்தது. அந்த நிலையிலே அவர்களும் ஒரு ஆணிவேராக இருந்து அந்த தம்பதியினருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவிக்கின்றோம். இதை தொடங்கின உடனேயே சகோதரி சுதா சுரேஷ் அவர்கள், சார் ராமகிருஷ்ணன் சார் எக்ஸலண்ட்டாக செய்யலாம் சார், அருமையான ஐடியா சார், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், வந்து எல்லாரும் சேர்ந்து ரொம்ப அருமையாக இதை பண்ணுவோன்னு சொல்லி உறுதுணையாக இருந்த சுதா சுரேஷ் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இன்னொரு 2 கிலோ துப்பாக்கிகள் ஆடிட்டர் சுதா, நம்முடைய ஸ்ரீகாந்த் அவர்கள், இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா நான் இன்னொரு தடவை ஆண்டாள் கல்யாணம் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு ஆதாரமாக இருந்து அவர்கள் மிக நன்றாக இருந்து அவர்கள் பணி செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அதுபோல ஆடிட்டர் ரகுநாதன் அவர்கள் ஒரு ஆத்ம அனுபவம் பெற்ற அரிய நண்பர். பகவானுக்காக சேவை செய்வது என்பதுதான் அவருடைய தன்மையாக இருக்கிறது. தினம் லயன்ஸ் கிளப் சார்பாக 100கணக்கான ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து வருகின்றார். அந்த பெருந்தகை என்னோடு தோளோடு தோள் இருந்து அவர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள்.
ஆண்டாளுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்க அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அதனால் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாத்துக்கும் அவ்வளவு பேருக்கும் என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? ஆண்டாள் கல்யாணத்தில் மேகத்தை தூது விட்டா. கண்ணன் எதற்கு ஓகே சொன்னார் தெரியுமா? கிளியினுடைய தூதுக்கு தான். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. வந்திருக்கின்றவர்கள் அத்துணை பேர்களுக்கும் நாங்கள் ஆண்டாள் கிளியை திருமண தாம்பூலமாக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதை பார்த்தோம். பாம்பேயில் ஒரே ஒரு இடத்துல இருந்தது. அவ்வளவு பச்சை பசேர் என்று ஆண்டாள் அனுப்பிய கிளி மாதிரியே இருந்தது. ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் இருக்கட்டும், பகவானுடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். உங்களுடைய நல்ல சங்கல்பங்கள் எல்லாம் விரைவிலே நிறைவேறும். அவ்வளோ பேருத்துக்கும் நாங்கள் தாம்பூலப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம். வந்திருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வைணவத்தில் சொல்லுவார்கள், அடியார்கள் வாழ அரங்கமா நகருளான் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ சடகோபன் செய்த சங்கத் தமிழ் நூல் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு என்று நல்லவர்கள் வாழ இந்த உலகத்தில் வைதீக தர்மம் செழிக்க, வேதாந்த தர்மம் செழிக்க, நம்முடைய பிரார்த்தனைகளெல்லாம் நிறைவேற நீங்கள் எல்லோரும் ஆண்டாளுடைய திருவருளினால் இன்னும் ஒரு நூற்றாண்டு மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, இப்பொழுது நம்முடைய பட்டாச்சாரிய பெருமக்கள் ஒரு சில வார்த்தையை சொல்கிறார்கள். ஒரு அறிவிப்பு. வெள்ளியங்கிரி மாரப்பன் அவர்கள் தன்னுடைய கைப்பையை தவறவிட்டு விட்டார். வெள்ளியங்கிரி மாரப்பன். ஆன்மீக இந்த திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சிறிய அறிவிப்பை செய்கின்றோம். கடந்த 3 மாத காலமாக இந்த நிகழ்வானது சிறப்பாக நிகழ வேண்டும் என்பதற்காக அதற்கு அச்சாரமிட்டு அதற்காக தன்னுடைய விலைமதிப்பில்லாத நேரத்தை எல்லாம் வழங்கி இன்றைக்கு அருமையாக உரை நிகழ்த்தி இந்த நிகழ்வை எல்லாம் உங்களது மனதிலே பதிய வைக்கின்ற விதமாக அற்புதமாக உரையாற்றிய திருப்பூர் கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் சோ ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நாம் அனைவரும் ஒரு கரவொலி எழுப்பி அன்னார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை பதிவு செய்ய வேண்டுகின்றேன். அன்னாரது திருப்பணியின் காரணமாக இன்றைக்கு நமது ஆண்டாள் அவர்கள் இங்கே திருச்சேத்திரமான திருப்பூருக்கு எழுந்தருளி நம்மை எல்லாம் வாழ்விக்க வந்திருக்கின்றார். அதற்கு வாய்ப்பளித்தமைக்காக சகோதரர் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெய் ஸ்ரீராம். ஒரே நிமிஷம். இந்த கல்யாண வைபவமானது கிட்டத்தட்ட அண்ணா சொல்கிற பிரகாரம் ஒரு 4 மாதம் விடாமல் எனக்கு கால் பண்ணுவார். 4 மாதம் குறைஞ்சது இருக்கும், விடாமல் என்னை ஃபோன் பண்ணுவார். சுவாமி சிறப்பாக நடத்தணும், எது பண்ணலாம், அது செய்யலாம், இது செய்யலாமா, நாங்கள் முதல்ல பண்ணுறோம், எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லி 4 மாத காலம் விடாமல். என்னுடைய லைஃப்பில் என்னை இவ்வளோ ஃபாலோ பண்ணது இவர் மட்டும்தான். என் லைஃப்பில் என்னை இவ்வளோ ஃபாலோ பண்ணது இவர் மட்டும்தான். என் ஆத்துக்காரி கூட அவளை கால் பண்ணதில்லை எனக்கு. அவர் தான் அவளை கால் பண்ணிக்கிறேன். ஆத்துக்காரி சொல்லுவாள், கம்பன் கழகத்துலேருந்து கால் வந்துருந்தா. இவர் பேர் அப்படி தான் போட்டிருக்கேன். இவர் பேரே எனக்கு சீரியஸாக தெரியும். கம்பன் கழகம் திருப்பூர்னு எழுதியிருப்பேன் ஃபோனில். கம்பன் கழகத்துலேருந்து கால் வந்துருத்தா அப்படிம்பாரு ஆத்துக்காரி. என்ன காரணம் அப்படின்னா, கம்பநாட்டாழ்வான்னு சொல்லுவோம். ஆமாம், ஒரே நிமிஷம் அமைதியாக இருங்கோ. தரிசனம் பண்ண வரவா ஒரு சைடு மேலே வந்து ஒரு சைடு இறங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம போட்டலாம்.